குரூப் 2ல கோபி ஒரு மடிக்கணினி 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினுடைய அடக்க விலை காண்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? இது எப்படி போடலாம் பாருங்க. கோபி கிட்ட ஒரு 12% லாபத்திற்கு ஒரு மடிக்கணினி வித்திருக்காரு. 12% லாபம்னா எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 100% இல்லையா? லாபமா வித்திருக்காரு. ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 12%. ரெண்டு சேர்த்தனா 112%. சரியா? அதுதான் அவர் லாபத்துக்கு வித்தது. ஆனா அவர் மேலும் அதை 1200க்கு கூடுதலா வித்திருந்தார்னா அப்படின்னா இன்னொரு லாபம் அவருக்கு வேணும். இந்த 112% இல்லாம இன்னொரு 1200 ரூபாய் கூடுதலா வித்திருந்தா அவருக்கு 120% லாபமா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தானே இது. அதாவது இந்த எக்ஸ்ட்ராவா வித்தது தான் 8%. எக்ஸ்ட்ரா அடிஷனலா இந்த 1200 அப்படிங்கிறது 8% அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 8% அப்படிங்கிறது 1200 அப்படின்னா மொத்தமா 100% அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 15000. 15 டைம்ஸ் 15ங்கிறது 15000 வந்துடும். ஓகே.